செப்டம்பர் மாதம் 4வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கொண்டு வந்தால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் எக்கச்சக்கமான படங்கள் வந்துருங்க. அதுலேருந்து நிறைய படங்களை கவுண்டில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சில படங்களை ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பேருக்கு தான் டாப் 10 வச்சிருக்கோம், ஆனால் 20 படங்கள் இந்த வாரத்தில் இடம் பிடிக்குது. ஸோ வாங்க அதில் என்ன படங்கள் நம்ம அப்கமிஷரோட வீக்லி டாப் 10 கூட இந்த வாரம் என்னென்ன மாறுதல் வந்திருக்கு, என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டில் பிடிச்சிருக்கிறத போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் படையாண்ட மாவீரா. இந்த படையாண்ட மாவீரா போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இது 2வது வாரம். இந்த 2வது வாரத்திலும் ஒரு 3 தேட்டர் நம்ம சிட்டியை பொறுத்தவரைக்கும் கொடுத்துருக்காங்க. போன வாரம் ரொம்ப அதிகமான தேட்டர்கள் கொடுத்திருந்தாலும் அடுத்த வாரம் வாஷ் அவுட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் இந்த படம் இருக்கும். இனிமே ஒரு 2 தேட்டர்ன்றது ஒரு மைல்டு பிக்கப். ஆனா படம்லாம் கண்டிப்பா வேற லெவல் லாஸ்ட் தான். நம்ம கவுண்டில் அடுத்ததா இதே 10வது இடத்துல பார்க்க போற படம் குமார சம்பவம். இந்த குமார சம்பவம் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிச்சு, இது 3வது வாரம். இந்த படம் போன வாரத்திலேயே ஒரு தேட்டர்ல ஓடிச்சு, இந்த வாரம் கண்டினியூ பண்ற மாதிரி தான் தெரியுது. இனிமே இந்த படத்தை ஏன் கவுண்டர் பண்ணிருக்குன்னா நிறைய படங்கள் வார வாரம் வந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கவுண்டர்ல கூட வைக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு படத்தை வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் பண்ணணும் போது இந்த படத்தை பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் பாலாஜி வேணுகோபால், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நிறைய ஆக்டராவும் படம் பண்ணிருக்காரு. நண்பன்ல கூட வந்திருப்பாரு. அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஹீரோவா இங்க நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் குமாரா அந்த ஊர் பண்ணிருக்காரு. அப்புறம் குமாரவேலம் நல்ல கேரக்டர், ஜிஎம் குமாரம் ஒரு நல்ல கேரக்டர். ஆக்சுவலி இந்த படத்துக்கு குமார சம்பவம்ன்றது 3 குமாரர்கள்லாம் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க சம்பவம் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. எனிவே இந்த படம்ன்றது பொதுவாக பாலாஜி வேணுகோபாலோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸோட கேரக்டர்கள அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரின்றது ஓரளவுக்கு காமெடி, ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட், அப்புறம் சின்ன கண்டென்ட் ஓரியன்டா சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இது படமா பெருசா ஜெயிக்கல, பினான்சியலா ஜெயிக்கலனாலும் என்னவோ சர்வைவிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நீங்களும் ஓடிடிலாம் வந்து பாக்குறதுக்கு வந்து ரொம்ப மட்டமாலாம் இருக்காது, ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கும். கண்டிப்பா நம்ம கவுண்டில் 9வது இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் அந்த 7 நாட்கள். இந்த அந்த 7 நாட்கள் படம் நாளை தான் தேட்டரில் வருது. இந்த அந்த 7 நாட்கள் டைட்டில் நம்ம சேனல்ல நிறைய வந்து ஓல்டு வீடியோலாம் இருக்கும், அவங்களாம் ரொம்ப பரிச்சயம். ஏன்னா ஒரு சம வெற்றியான படம் பாக்யராஜ் நடிச்சு. இந்த படத்தையும் பாக்யராஜ் இருக்காரு. ஆனா கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா 100வது நாள் மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு இப்ப தெரியாது, ஆனா அழகிய தமிழ் மகன் தெரியல. அது ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்தா அந்த காலத்துல, ஆனா இப்ப சீரியல் வரைக்கும் இன்னும் புரண்டு ஓடி இந்த படத்துலயும் அதான் தெரியுது. என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். இனிமே ஒரு 15-20 தேட்டர் வாங்கியிருக்காங்க. இந்த வாரம் நிறைய புது படங்கள் வந்திருக்கு. இல்ல பல படங்களை ஸ்கிப் பண்ணாலும் இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஒரு சில ஃபேமஸான விஷயங்கள் வந்தனால கவுண்ட் பண்ணும். நம்ம கவுண்டில் அடுத்ததா இதே 9வது இடத்துல பார்க்க போற படம் டீமோன். டீமோன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் படம். இது தேட்டரில் ஒரு 3 வாரமா ஓடிட்டு இருக்கு. ஆனா பெருசா வந்து உங்களுக்கு உலக அளவில் அப்புறம் இந்தியா லெவலில் கூட ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்குது. ஆனா தமிழ்நாடு லெவலில் ரொம்ப சொற்பமாக தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 20 தேட்டர்ன்றது 10-15 இப்போ வந்து ஒரு 5 தேட்டர் கிட்ட மேபி ஓடுன்னு நினைக்கிறேன். பல வாரமா இது சர்வே ஆயிட்டு இருக்கு. நம்ம நண்பரும் ஒருத்தர் இந்த மாதிரி படம் வருது இதை சொல்லுங்க சொல்லிட்டு இருந்தார் பல வாரமா. இந்த வாரம் நிறைய படங்கள் வைக்கிறோம், இதையும் வச்சு விடுவோம் அப்படின்னு வச்சிருக்கேன். யாருக்காச்சும் இந்த படம் தெரியலனாக்கா நீங்க இந்த ட்ரைலர் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா குழந்தைகளை கூட்டிட்டு போய் தாராளமா பாருங்க. நம்ம கூட அடுத்ததா இதே 9வது இடத்துல பார்க்க போற படம் ரைட். இந்த ரைட் படத்துல நம்ம நட்டி நட்ராஜ் அப்புறம் அருண் பாண்டியன் இவங்களாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம்ன்றதும் பாத்தீங்கன்னா ஏதோ சொல்ல வருது. இந்த பிக் பாஸ் அக்ஷரா கூட பண்ணிருக்காங்க. இல்ல ஒரு த்ரில்லர் ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். எனவே ஸ்டார் காஸ்டும் இருக்கு. தேட்டர்கள் பார்க்கும்போது ஒரு 20 தேட்டர்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இது ஒரு ஆர்டிஸ்ட் ஓரியன்டா இருக்குன்றதுனால கண்டிப்பா கவுண்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. நம்ம கூட 8வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் F1. இந்த F1 படம் ரிலீஸ் ஆகி 90 நாளைக்கிட்ட வந்துடுச்சு தேட்டரில். தமிழ்ல மட்டுமே போட்ட நாள்ல இருந்து 90 நாள் வரைக்கும் ஓடி இருக்கு. அடுத்த வாரம் வரைக்கும் கண்டிப்பா ஓடும். ஏன்னா ஒரு ஸ்கிரீன்ல அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓட்டும் போது பாத்தீங்கன்னா தமிழ்ல மட்டுமே 100 நாளைக்கு ஓடின இந்த வருஷத்துடைய முதல் படமா இந்த F1 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் தமிழ்ல ஒரு படம் கூட தேட்டரில் 75 நாளைக்கிட்ட வந்த மாதிரி ஞாபகம் இல்ல. எனவே 100 நாளைக்கான ஒரு முதல் படம், அதனால தான் இந்த அளவுக்கு வந்து கவுண்ட் டாப் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு படமும் ரொம்ப பெஸ்டா இருங்க, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம கூட அடுத்ததா இதே 8வது இடத்துல பார்க்க போற படம் கூலி. கூலி வந்து போன வாரம் ஒரு லோக்கல் தேட்டர் அப்புறம் ஒரு ஆல்பர்ட் தேட்டர்ல சின்ன ஸ்கிரீன்ல ஒரு ஷோ ஓடிட்டு இருக்காங்க. இனிமே சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 தேட்டர்கள் ஓடுது. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ஓடுதோ கமெண்ட் பண்ணுங்க. கூலி படம் ரிலீஸ் ஆகி 6 வாரம் முடிஞ்சு 7வது வாரம். எனிவே போன வாரம் அப்படியே வாஷ் அவுட் ஆயிட்டோன்னு பார்த்தேன். ரன்னிங் சர்வே தராங்க, 50 நாளைக்கு அநேகமா போஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். வருதோ வரலையோ தேட்டர்கள் சர்வே இருந்தாலே வந்து நம்ம ரஜினியோட கூலி படத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்சில் டாப் 5 டாப் 3 வரைக்கும் போயிருக்கு. ஸோ எனவே எப்படி பார்த்தாலும் ஒரு ப்ரௌடஸ்ட் கூலின்னு சொல்லி ஆகணும். ஆக்சுவலி இந்த படத்துக்கு இப்போ 1-2 தேட்டர்கள் இருந்தாலும் நான் இதை ஏன் இந்த கவுண்டர்ல வச்சிருக்கேன்னா ரொம்பவே மேலே வச்சுனா நீ ரஜினிக்கு சொம்பு தூக்குற அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது. போன வாரமே வந்து உங்களுக்கு சிங்கிள் தேட்டர் அந்த மாதிரி இருக்கும்போதே டாப்ல கொடுத்தோம், சும்மா இதையே பண்ணிட்டு இருக்க கூடாது. எனிவே கூலி வந்து டவுன் கிரேட்ன்றது வந்துருச்சு. ஸோ போன வாரம் எந்த மாதிரி டாப்ல வச்சுமோ அந்த மாதிரி இந்த வாரம் இறக்கிறதுக்கான ஒரு பொசிஷன் இருக்குன்றதுனால தான் இந்த ஒரு கவுண்ட் பண்ணிருக்கோம். எந்த ஆக்டிவும் இங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது, சினிமா ஒன்லி இம்பார்ட்டன்ட். நம்ம கவுண்டில் 7வது இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் சின்சான் தி ஸ்பைசி. இது ஆல்ரெடி நம்ம இந்த வருஷம் சின்சான் படத்தை வந்து பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 50 நாள் வரைக்கும் ஓடிச்சு. அதே மாதிரி இந்த படம் ட்ரைலர் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு. செம வேற லெவல் ஃபன்னா இருக்கு. கண்டிப்பா சின்சான் ஃபேன் எல்லாம் வந்து வேற மாதிரி சாட்டிஸ்ஃபைட் பண்ண போதுன்றது ட்ரைலர்லேயே கிளீனா தெரியுது. தேட்டர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 20-25 தேட்டர்கள் கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ சின்சான் ஃபேன்கள் உங்க குழந்தை யாராச்சும் இருந்தாங்கன்னா டிவிலேயே பார்த்த விஷயத்தை தேட்டரில் போய் காட்டுறதுக்கு ஒரு வர்த்தன படமா இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே இந்த படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் பண்றோம். அடுத்த வாரம் படத்தோட ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸ் தேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சு என்ன இடம் பிடிக்குதுன்னு பார்ப்போம். நம்ம கூட அடுத்ததா 7வது இடத்துல பார்க்க போற படம் பல்டி. இந்த பல்டிங்கிற படம் நாளை தான் வருது. இது ரொம்ப நாள் முன்னாடியே வருதுலாம் சொல்லி அப்படி இப்படி லேட் பண்ணி அந்த ஹீரோட 25 படம் மலையாள ஹீரோ நினைக்கிறேன் அவரு. எனவே இல்ல நம்ம சாந்தனும் நடிச்சிருக்காரு. சாந்தனுக்கு நல்ல கேரக்டரே கொடுத்துருக்காங்க. ப்ளூ ஸ்டார்ல எப்படி அசோக் சிலரும் சாந்தனும் இருந்தாங்க, அந்த மாதிரி இங்க சாந்தனு வந்து ட்ரைலர் ஃப்ரேம்லயே எக்கச்சக்கமான
அப்புறமா ஒரு இம்பார்ட்டனா தான் வந்துட்டு இருக்காரு. இந்த பல்ட்டிங்கிறது கபடி இன்னும் நிறைய வந்து கிரைம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி ட்ரைலர் போயிட்டு இருக்கு. ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டா வந்து ஆடியன்ஸ் பிக்கப் பண்ண வைப்பாங்க தான் நினைக்கிறேன். இனிமே பாப்போம். எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்ட் பண்ணிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்துக்கும் 20-25 தேட்டர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஷோ சொல்றது கொஞ்சம் அதிகமா இருக்கு பல்ட்டிக்கு. நான் சொல்ற தமிழ் வெர்ஷன் மட்டும், ஏன்னா இது மெயின் ஆரிஜின் வந்து உங்களுக்கு மலையாளம் தான். நம்ம கூட அடுத்ததா இதே எல்லா தூரத்தில் பார்க்க போற படம் தண்டகாரண்யம். இந்த தண்டகாரண்யம் படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப தேட்டர்கள் குறைச்சிட்டாங்க. ஆனாலும் இது ஒரு அதிகபட்ச தேட்டர்கள் தான் சொல்லணும். ஒரு 10 தேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. எல்லாமே சிங்கிள் ஷோனாலும் அதை தாண்டி இந்த படம் ரிவ்யூ வந்து பெஸ்டா வந்திருக்கு. ஆக்சுவலி ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சு ரிவ்யூ நல்லா தான் இருக்க போகுதுன்ட்டு. ஆனா இல்ல என்ன பிரச்சனை, ஆடியன்ஸ் ஆக்சுவலி ஓவரால் ஆடியன்ஸை பிக்கப் பண்ற மாதிரி படம் அந்த கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது. எனவே இவங்க ஒரு சிறந்த படம் எடுக்கணும்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுல பெருசாவே ஜெயிச்சிட்டாங்க சொல்லும். ஆனா தேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸ் அது எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ் பிக்கப் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்ச்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ நம்ம மற்ற படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தை நம்ம மேல வைக்க முடியாதுக்கான விஷயம் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்ல வரல. சிறந்த படங்கள் அப்படின்னா ஒரு கவுண்ட் எடுத்து பண்ணா கண்டிப்பா இது வேற லெவல்ல போகும். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் மிராய். இந்த மிராய் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம். இந்த 3வது வாரத்துல கூட ஒரு 4 தேட்டர் கிட்ட ஓடுற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் இத்தனைக்கும் இது ஒரு தெலுங்கு படம். ஆனா தெலுங்கு பொறுத்த வரைக்கும் அடிச்சு கில்லி நவுத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். அது என்ன லக்கோங்க. இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பரா எடுத்து கொடுத்து ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணி ஒரு பெரிய வெற்றி ஆக்கி விட்டுறாங்க. இங்க மிராய் 2 வந்தாலும் ஆச்சரியப்படல. மிராய் மாதிரி இன்னும் பல படங்கள் வந்தாலும் ஆச்சரியப்படல. எனவே ஒரு மித்தாலஜி படமா வந்து நம்ம தமிழ்ல மாயோன்ட்டு ஒரு படம் இட்டு அடிச்சது 2வது பார்ட் வரும் சொல்லி எப்போ சொன்னாங்க, இன்னும் வந்ததில்ல. ஆனா அந்த மாயோன் விட இவங்க வேற லெவல்ல பிரம்மாண்டமா எடுக்கிறாங்க. அதெல்லாம் பெருசு பெருசா வெற்றி ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி அங்க ப்ரோமோட் பண்றதுக்கும் ஆட்கள் இருக்கு. ஆனா இங்க தான் வந்து அந்த மாதிரியான விஷயம் இல்ல. மாயோன் மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் இங்க தமிழ்ல இருக்கு. அந்த மாதிரிலாம் இங்க யாராச்சும் ப்ரோமோட் பண்ணி இங்கேயும் கொஞ்சம் பெஸ்ட் ஆகினா நல்லா தான் பாருக்கும். நம்ம கூட அடுத்தது 6வது இடத்துல பார்க்க போற படம் தனல். தனல் படம் ரிலீஸ் ஆகியும் 2 வாரம் முடிஞ்சது 3வது வாரம். இந்த வாரத்தில் தனல் படத்துக்கு ஒரு 3-4 ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க. சிட்டியை பொறுத்தவரை தேட்டர்கள் மேபி மாறி ஏறி வரலாம். எனவே தனல்றது இந்த 3வது வாரத்திலையும் ஓரளவுக்கு பிக்கப் ஆகுதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஆனா என்ன ஒண்ணு, இங்க அதர் வாக்கில் டிஎன்ஏ மாதிரி ஒரு பெரிய வெற்றியை தனலும் கொடுத்துருக்கலாம். டிஎன்ஏ அளவுக்கு பெருசா இல்லைனாலும் ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துருக்கலாம். ஆனா கொஞ்சம் பேக் அடிச்சிருக்கு. இது காரணம் இப்ப எக்கச்சக்கமான படங்கள் வந்துட்டு அந்த சர்வேவிங்ல பண்ண முடியல. டிஎன்ஏ காச்சும் கொஞ்சம் இடம் இருந்தது, இங்க அந்த ஸ்பேஸே இல்ல. தனல் ஒரு நல்ல படமா என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கலாமே தவிர, ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபினான்சியல் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தனல் அவுட் தான் சொல்லி ஆகணும். நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போற படம் காந்தி கண்ணாடி. காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு இது 4வது வாரம். இந்த வாரத்தில் 25ஆம் நாள் போஸ்டர் வரும். காந்தி கண்ணாடி படம் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் 2-3 ஸ்கிரீன் ஆகிட்டாங்க. காந்தி கண்ணாடிக்கு போன வாரம் வரைக்கும் வேற மாதிரி இருந்தது. என்னவோ யாரு கண்ணுப்பட்டதோ தெரியல, போன வாரத்துல இருந்து வேற லெவல்ல மனுஷனை வந்து தாக்கி தேட்டர்லயே அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு நான் ரொம்ப குறைப்பாங்க எதிர்பார்க்கல. ஏன்னா லாஸ்ட் 3 வாரமா தேட்டரிக்கல் பிக்கப் பண்றது ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பிக்கப் இருந்தது. ஆனா இந்த வாரம் தேட்டரிக்கல செம்ம அடி அடிச்சிருக்காங்க. போன வாரம் ஒரு யூடியூப்ல அடிக்காத அடியான்ற அளவுக்கு இருந்தது. நம்ம ஏற்கனவே சொல்ற விஷயம் தான், இந்த காந்தி கண்ணாடி பாலா நடிக்காம ஒரு படம் வந்திருந்ததுன்னா அது ஒண்ணுமே ஆயிருக்காதுங்க. அடுத்த வாரம் எங்க போஸ்டே தெரிஞ்சிருக்காது. என்னதான் நல்ல படமா இருந்தாலும் இப்போதும் இன்னும் நிறைய விஷயங்களா பேசினா பாலாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் சரியா தப்பா அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இது வேற கண்டென்ட்டுக்கு போற அளவுக்கு ஒரு பெரிய வீடியோ வந்துடும். எனவே காந்தி கண்ணாடி ஓவரால் பர்ஃபார்மன்ஸா எல்லா படங்களையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த அளவுக்கு வைக்கிற அளவுக்கு இந்த வாரமும் பாத்தீங்கன்னா ஒரு 3 தேட்டர்கள் இது வரைக்கும் பண்ண பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இடத்த தக்க வச்சிருக்கு. நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போற படம் தி கான்சூரிங் லாஸ்ட் ரைட். வெள்ளக்காரன் தாயான்ற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு 4வது வாரம் வரப்போகுது. ஆனா இந்த 4வது வாரத்திலயும் ஒரு 5 தேட்டர்ன்றது அப்படியே ஏறுற மாதிரி தான் போகுது. பாக்ஸ் ஆஃபீஸும் ரொம்ப செமையா பிச்சு எடுத்துட்டு தான் இருக்குது. நம்ம தமிழ்நாடு சென்னை லெவலையும் இந்த படத்தை இந்த அளவுக்கு டாப் கவுண்ட் பண்ற அளவுக்கு இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் தேட்டரிக்கல வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம டவுன் கிரேட் பண்ணலாம் வாய்ப்பு இல்லை. நம்ம கவுண்டில் 3வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் ஓஜி. இந்த ஓஜின்ற படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 25 தேட்டர் கொடுத்துருக்காங்க. இல்ல ஸ்கிரீன்ஸ் தான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா மெயின் ஸ்கிரீன் 2வது ஸ்கிரீன் இந்த மாதிரி சில விஷயம்லாம் எடுக்குது. அங்கங்க சிங்கிள் ஷோ அந்த மாதிரி எடுத்துருக்கு. இந்த படம் நாளைக்கு இன்னைக்கே ரிலீஸ் ஆகுது. நான் நேத்தே கவுண்ட் போட்டுருக்கணும். கொஞ்சம் இந்த பிளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி ஆஃபர்ல இருந்தனால மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஓஜி பாத்தீங்கன்னா நம்ம பவன் கல்யாண் ஆந்திராவோட துணை முதலமைச்சர். அவர் லாஸ்டாவே அரகர வீரமொல்லுன்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் வந்து அது இதுலாம் இருந்தாலும் தேட்டரிக்கலா பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. நான் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் செம்ம. அதெல்லாம் அடிச்சு தூக்குற மாதிரி இந்த ஓஜின்றது உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வரும். அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே பாத்தீங்கன்னா 50 கோடி கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் நாள்லயே 100 கோடி கிட்ட வரான்ற அளவுக்கு பெருசா நம்ம பவன் கல்யாண் இப்ப வேற லெவல் மார்க்கெட் பிக்கப் ஆயிட்டு இருக்கு. ஆந்திரால வெறித்தனமா காத்துட்டு இருக்காங்க ஓஜிக்கு. இன்னைக்கெல்லாம் ஆந்திரா தெரிச்சுட்டு இருக்கும். ஆனா எனக்கு இந்த வயலண்டான ஒரு சில படங்கள்லாம் பார்க்கும்போது பெரிய இம்ப்ரெசிவ் வராது. எனவே அந்த மாதிரி ஆக்ஷன் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கலாம். எனவே ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு இம்ப்ரெசிவ் பெருசா வரலைங்க. நம்ம படம் பார்த்துருவோம் என்ன மாதிரி பண்ணிருக்காங்கறத. நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாண் வந்துட்டு இருக்காரு. இதை பெருசா சொல்லி ஆகணும். ஏன்னா இங்க தமிழ்ல இருந்து எக்கச்சக்கமான படத்தை அங்க ஒரு ரீமேக் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அங்க இருந்து இங்கேயும் ரீமேக்ல வந்திருக்கு. பவன் கல்யாண்லாம் வந்து பாலைய மாதிரி வந்து இங்க ஒரு தமிழ்ல ஃபோக்கஸே பண்ண மாட்டாரு. ஆனா இப்ப என்னவா அரகர வீரமொல்லு இந்த ஓஜிலாம் தமிழ்ல பெருசா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஒரு ஆடியன்ஸ் தான் பிக்கப் தர மாட்டாங்க. எனவே இந்த ஓஜி என்ன மாதிரி போகுதுன்னு பார்ப்போம். நல்ல தேட்டர்கள் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வாரத்துல. இந்த படம் நாளைக்கு வராம இன்னைக்கே வந்தாலும் இதே நம்ம எக்ஸ்பெக்டேஷன்
இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொண்டு பண்றோம். ஏன்னா ரிவ்யூ தெரிஞ்சிருக்காது, நான் காலையிலேயே பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட அடுத்ததா இதே மூணாவது இடத்துல பார்க்க போற படம் மதராசி போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் பெருசா தியேட்டரிக்கல் குறையில, பெருசா தான் குறையில, ஆனா குறைச்சிருக்காங்க. அதை தாண்டி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது பாத்தீங்கன்னா போன வாரமே வந்து டிராப் ஆயிடுச்சு. இந்த வாரம் ரொம்ப பெருசா டிராப் ஆகும்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான படங்கள் வந்துட்டு இருக்கு. எனிவேங்க படம் வந்து ஒரு 180 கோடி எடுத்தாங்க. ஆக்சுவலி சிவகார்த்திகேயனுக்கு இது ஓவர் பட்ஜெட்னாலும் என்ன பண்றது, ஏஆர் முருகதாஸ் என்னவோ கவரேஜ் பண்ணி அது பண்ணி ஆக்சுவலி நல்ல சப்ஜெக்டா தான் எடுக்கிறாங்க. ஆனா நான் ஏற்கனவே சொல்றதாங்க, நம்ம ஒரு ஆடியன்ஸ் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்து ஒன்னும் சொல்லி பிரோஜனம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு படத்தை தேவையில்லாத ஐபேத்தி அதை ஓவர் ரேட்டட் ஆக்கி விட்டுறாங்க. இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து அவங்க ஃபிளாப் ஆக்கிட்டாங்கன்றத சொல்றத தாண்டி இவங்க ஓவர் கிரேடா எடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு. இதுக்கு இவங்க 80 கோடி பட்ஜெட் போட்டு எடுத்திருந்தாங்கன்னா தியேட்டரிக்கல் அவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம பேச முடியாது. இன்னொன்னு எப்படி பார்த்தாலும் இந்த படத்தை வந்து அவங்க ஃபினான்ஷியலா ஹிட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நம்ம ரெட்ரோ விட்டாக வச்சில 250 கோடி ஓவரால் பிசினஸ் அந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா மதராசி உங்களுக்கு வெற்றி தான். ஆனா தியேட்டரிக்கலா பார்க்கும்போது இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு ஃபெயிலியர் ரேஞ்சில் தாங்க இருக்கும். ஆனா ஓடிடில கண்டிப்பா பிக்கப் ஆகும் தோணுது. ஏன்னா நம்ம ஆளுங்க தியேட்டருக்கு பொறுத்து தான் யோசிப்பாங்க, ஓடிடில யோசிக்க மாட்டாங்க. படம் பெட்டரா தான் இருக்கும். துப்பாக்கி கத்தி மாதிரி அந்த வரிசையில ஒரு படம். ஆனா அந்த லெவலுக்கு கண்டிப்பா பேச முடியாது மதராசியா. எனிவே இந்த படம் தியேட்டரிக்கலா பிக்கப்லாம் சரியா போலனாலும் எனக்கு வந்து நம்ம சிவகார்த்திகேயனோட அந்த மூவி செலக்ஷனை வந்து இங்க தப்பாவே சொல்ல முடியல. ஏன்னா மாவீரன் ஆகட்டும் இதுவாகட்டும், மாவீரன் 75 கோடி தான் வந்து 100 கோடி வந்துருன்னு பார்த்தா, ஆனா அது பெரிய ஃபினான்சியல் லாஸ்ல, ஏன்னா பட்ஜெட்லாம் கம்மி. பட் இங்க மதராசில ஃபினான்சியல் லாஸ்லாம் வருதுனாலும் ஸ்கிரிப்டடா பார்க்கும்போது உங்களுக்கு சிவகார்த்திகேயன் வந்து பெட்டரா தான் போயிட்டு இருக்காரு. அவருக்கான சில பல வன்மங்கள் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. நம்ம கவுண்டர்ல ரெண்டாவது இடத்துலயும் 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் கிஸ். இந்த கிஸ் படமும் போன வாரம் ரிலீஸ் ஆனதோட கொஞ்சம் தியேட்டரிக்கல் கம்மியா தான் இருக்கு. ஆனா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம் தான் சொல்லணும். அதே சமயம் நம்ம கவினுக்கு ஒரு ஆடியன்ஸ் பிக்கப் தியேட்டரிக்கல் வரும், அதுவும் இந்த படத்துக்கு பெருசா கிடைக்கல. ஆக்சுவலி பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் பார்க்கும்போது இந்த படமும் தடுமாறிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலி கவினுக்கு என்னவோ லாஸ்ட்டாவே கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா லக் ஃபேக்டர் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன்னா ஸ்டார்லாம் வந்து படமா பெட்டரா இல்ல, அதே மாதிரி இங்க கிஸும் ஓவரால் பெட்டரா இல்ல. எனிவே ஒரு ஹீரோ இமேஜ் ஹீரோ மாசுகோசம் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தது அவரோட படங்கள் இதுக்கு முன்னாடி. ஆனா அது எல்லாமே வந்து இந்த கிஸோட படம் ரேஞ்சில் பார்க்கும்போது அது கம்பேரிட்டிவ் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் ரெண்டாவது வாரத்திலும் நல்ல சர்வே இருந்துட்டு இருக்கு. பட் தியேட்டரிக்கல் ஆடியன்ஸ் எல்லாம் புல் பண்ற அளவுக்கு ஒரு தனித்துவமான ஒரு விஷயமா இந்த படம் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இனிமே ஃபியூச்சர்ல பாப்போம் எப்படி போகுதுன்னு. நம்ம கூட ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் சக்தி திருமகன். இந்த சக்தி திருமகனும் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இது ரெண்டாவது வாரம். நம்ம விஜய் ஆண்டனியோட 25வது படம். ஆக்சுவலி 25வது படம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், 50 நடிகர்களோட 25வது படம். அதுல பல நடிகர்களுக்கு வந்து அதுவும் இப்ப லேட்டஸ்டா வந்த நடிகர்களுக்கு 25வது படம் சரியா போறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா இல்ல சக்தி திருமகன் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஆக்சுவலி அவங்க அரசியல் கான்செப்ட்ல கோடியில் ஒருவன் மாதிரி இந்த படம் வந்து நல்ல ஒரு கான்செப்ட்ல எடுத்துறாங்க. கோடியில் ஒருவனும் ஒரு டைம்ல ஆயுத பூஜை டைம்ல தான் வந்தது, ஆனா அது நல்ல ரெஸ்பான்ஸ்லயே போயிடுச்சு. ஆக்சுவலி அந்த மாதிரி இந்த படத்துக்கான வேவும் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அதுக்கான வேன்றது கோடியில் ஒருவன் அளவுக்கு இல்லைனாலும் ஆக்சுவலி பிக்கப் எடுத்துட்டு இருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு மார்கன் அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி இல்லைனாலும் ஒரு சக்சஸ் சர்வேவிங்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தியேட்டரிக்கல்லாம் குறைஞ்சிருக்காங்க தான் இந்த படத்துக்கும்னாலும் ரொம்ப மைனஸ் கிரேட்லாம் சான்ஸே இல்ல. ஆக்சுவலி பர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு தியேட்டரிக்கல்ன்றது நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸ் இந்த வாரம் இந்த படத்துக்குலாம் தியேட்டரிக்கல் உள்ள போனாங்கன்னா ஆக்சுவலி இந்த படம் தெலுங்குலயும் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா இங்க விஜய் ஆண்டனி கிட்ட என்ன பிரச்சனை, அவர் தான் இங்க ப்ரொடக்ஷன் பண்றாரு. பட் அவரோட படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 12 கோடி பட்ஜெட்லயே வந்துட்டு. சோ அவருக்கு மார்க்கெட் இருக்கு, அப்புறம் பிசினஸ் பிக்கப்லாம் இருக்கு தான் இந்த ஒரு ரேஞ்சில் எடுக்கிறாரு. ஆனா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6 கோடி இல்ல 7 கோடி அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு பல நிறைய படங்கள் ஆக்சுவலி ஒரு டைம்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, எக்கச்சக்கமா வந்திருக்கும், எதுவுமே போயிருக்காது. இப்போ இல்ல மார்க்கன் கொஞ்சம் விதிவிலக்கா மாறிடுச்சுனாலும் இந்த படம் எல்லாம் கொஞ்சம் வந்து கண்டிப்பா திணறது தாங்க சொல்லி அவன். ஆக்சுவலி கான்செப்டா பெட்டரா இருக்கு, அதுக்கெல்லாம் நான் பட்ஜெட் எடுக்கிறேன் அப்படி பேசினாலும் அவருக்கான மார்க்கெட் ரேஞ்ச மைண்ட்ல வச்சு நம்ம விஜய் ஆண்டனி படம் பண்ணாருன்னா இன்னும் அவருக்கான அந்த ஃபினான்சியல் சக்சஸ்ன்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். தியேட்டரிக்கலா கம்பேர் பண்ணிக்கும் போது நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துலயும் 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் குஷி படம் இன்னைக்கே தியேட்டரிக்கல வருது. அதாவது செப்டம்பர் 25. ஆக்சுவலி ரீ ரிலீஸ்னா அது நம்ம விஜய் தான் அப்படின்ற அளவுக்கு வேற லெவல் மாஸ் பண்ணி கில்லி சச்சிட்டு பண்ணவர். மூணாவதா குஷி இல்ல ரிலீஸ் ஆகும்போதே உங்களுக்கு மெயின் தியேட்டரோட வருது. ஆக்சுவலி கரெக்டா அதுக்கான டைமிங்ல வந்திருக்கு படம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்ப எந்த படமும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ்ல தியேட்டரிக்கல் இல்ல. சோ அதனால கிளவரா மெயின் ஸ்கிரீன்ஸ் நிறைய உங்களால குஷியில எடுக்க முடியுது. ஆக்சுவலி இன்னைக்கு வேலைக்கிழமையே வருது, அதனால வெள்ளிக்கிழமை ஒரு சில படங்கள் வரனால அடுத்த வாரம் தியேட்டரிக்கல் அப்படி செகண்டரி எல்லாம் போட்டிருந்தாலும் இந்த படம் இன்னைக்கு தியேட்டரிக்கல்ல பிக்கப் பண்ணிடுச்சுன்னா ஆக்சுவலி இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து மெயின் தியேட்டர்ல வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும். அது பிக்கப் ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளே பாத்தீங்கன்னா புக்கிங்ன்றதுலாம் நல்லா வந்துட்டு இருக்கு, மெயின் ஸ்கிரீன்ல எல்லாம் போட்டிருந்தாலும். எனிவே விஜய் ரீ ரிலீஸ்ல திருப்பியும் ஒரு பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி குஷிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவர் கிரீன் கட்டன் தாங்க சொல்லி ஆகணும். படத்துல ஒண்ணுமே இருக்காது, ஆனா அது படம் ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சது எப்பன்னு தெரியாது. அதை தாண்டி இந்த படத்துல லாஸ்டா ஒரு கிசிங் சீன் இருக்கும், கட்டிப்புடி சாங் இருக்கும், அதுக்கெல்லாம் இன்னைக்கு வேற லெவல்ல தெரிச்சுது. கட்டிப்புடி இருக்குதான் நினைக்கிறேன், ஆனா அந்த கிசிங் சீன் மட்டும் இருந்துன்னா சூர்யா ரசிகர்கள் வயிறு எறிவாங்க. பட் விஜய் ரசிகர்களோட கொண்டாட்டத்தை தடுக்க முடியாது. குஷியை நம்ம இவ்வளவு தூரம் டாப்ல எடுத்து வந்து வைக்கிறோம்னா இது ரீ ரிலீஸ் பண்ணாலும் ரீ ரிலீஸ் பண்ணிட்டு விளையாட்டா சொல்ற மாதிரிலாம் இல்லைங்க, ரியலி பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி தியேட்டரிக்கல் புக்கிங்கிறது உங்களுக்கு ஓப்பனிங்லேயே எடுத்துருக்கு, தியேட்டரிக்கல் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதனால வேற வழி கிடையாது, கண்டிப்பா நம்ம முதல் இடத்துல வச்சாகணும். இந்த வாரம் 2 படம் முதல் இடத்துல வச்சிருந்தாலும் இந்த 2 படத்தையும் பிரிச்சு பார்க்குற ஒரு விஷயம் இல்லைங்க. ஆக்சுவலி இது புது படமா வரும்போதே பர்ஃபார்மன்ஸ் ஒரு ரேட்டா வந்துட்டு இருக்கு, இன்னொரு படம் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நம்ம இதே கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற அடுத்த படம் லோகா படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு, இது 5வது வாரம். படத்துக்கு 25 நாள் போஸ்ட் வந்துச்சுன்ற தாண்டி இண்டஸ்ட்ரி அப்படின்ற டேக் வந்துடுச்சு. ஆக்சுவலி முடிச்சு தள்ளிடுச்சு. அவள் தான் லாஸ்டா எம்பூரான் இருந்தது ஒரு இண்டஸ்ட்ரி. பொதுவாக கேரளால ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆக்சுவலி பெண்கள்லாம் அதிகமாக படிச்சவங்க இருப்பாங்கன்ற அந்த மாதிரி இங்க ஒரு உமன் ஓரியன்ட்
ஓரியன்ட் படமா ஒரு படம் இண்டஸ்ட்ரி ஆகிருக்குன்றது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த இண்டஸ்ட்ரியிலும் உமன் ஓரியன்டா ஒரு படம் நம்பர் 1ல வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது கேரளா ஸ்டேட்ல மல்லூர்ல மட்டும் தான் இருந்திருக்கு. லோகா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்க வந்து செகண்டரி தேர்ட் ஸ்கிரீன்லாம் பார்க்க முடியுது. தேட்டரிகளோட அந்த ஷோஸ் ரேஞ்ச் ஆகட்டும், தேட்டரிகளோட கவுண்ட் ஆகட்டும் எல்லாமே இன்னும் பெட்டரா இருந்துட்டு இருக்கு. அதனால முதல் இடத்துல இந்த படத்தை இறக்கவே முடியல. இது இத்தனைக்கும் ஒரு மலையாள படத்தோட டப்பிங் வெர்ஷன்னாலும் இந்த படம் பண்ற பர்ஃபார்மன்ஸ் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிக்கப் வேற லெவல்ல இருந்துட்டு இருக்கு. சோ லோகா வந்து வேற லெவல் பவர் பண்ணிட்டு இருக்கு. இல்ல இந்த படம் ஹிட் ஆவறல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்கிட்ட என்னவா இருக்குன்னா இந்த படம் ஆல்ரெடி செகண்ட் பார்ட்டுக்கான வெர்ஷன் உள்ள இருந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி ஆகிட்டு இருக்கு, இவ்வளவு பெரிய பினான்சியல் ஹைப்லாம் கொடுத்துருக்கணும் போது கண்டிப்பா செகண்ட் பார்ட்டை வேற லெவல்ல செதுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். காந்தாரா இப்ப செகண்ட் பார்ட்லாம் பார்த்துட்டு மிரண்டு இருக்க அந்த ட்ரைலர்லாம் அந்த அளவுக்கு இந்த லோகாவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினான்சியல் அவ்வளவு சம்பாதிச்சிருக்கோங்க தெரிக்க விடுற மாதிரி செகண்ட் பார்ட் எடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஏன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பெருசா யோசிச்சுட்டு இனிமே அதுக்கு பட்ஜெட்டுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு அவங்களுக்கு அந்த விஷயங்கள் இருந்திருக்கலாம். எக்ஸ்ட்ரா ரேஞ்சில் எதுவும் போக முடியாத அளவுக்கு. ஆனா இப்ப தெரிச்சு விட்டு இருக்க படம். ஸோ செகண்ட் பார்ட் கன்னடால கேஜிஎஃப் காந்தாரா இந்த மாதிரி வந்து வேற லெவல் ஹைப்ல இருக்கணும்னு பாக்குறேன். எனவே லோகாக்கு வேற லெவல் தரமான சம்பவம் செகண்ட் பார்ட்டா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.